கரூருக்குள்ளார இருந்து அரசியல் செய்து நாளைக்கு உங்களால் ஒரு பெரிய பவர் ஃபேக்டர் ஆக முடியாது. நாளைக்கு இப்போ ஏன் எஸ்பி வேலுமணி ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னா, அவர் இருந்த பகுதி அந்த மாதிரியான பகுதி. அதாவது மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிற மாதிரி பணம் கொட்டி கொட்டி கிடக்கிற ஊர். அந்த ஊரை நீங்கள் ஆள்றீங்க, அதுக்குள்ளார நீங்கள் ஒரு தலைவர் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஆஃப்டர் சென்னைனா கோயம்புத்தூர் தான். அங்கே ஒரு ஃபேஸாக இருக்கிறது எப்படி? இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேற ஒரு 2 மேயர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா யோசிப்பீங்க. ஆனால் எடுத்தோடனே பிரியா பேர் சொல்லுவீங்க. ஏன்னா எங்கே நம்ம என்ன பதவியாக இருக்கிறோம், இதே 25 மாநகராட்சிகள் இருக்குது. ஆனால் மற்ற மேயர் பேர் தெரியாது. ஆனால் ஒரு மேயர் தெரியும், ஏன்னா தலைமைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி. கோயம்புத்தூருக்கு ராஜாவாக இருந்தால் கொங்கு பகுதியில் நாளைக்கு உங்களுடைய ஆக்டோட தலைநகரம் கோவை அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மெயினான ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களோட அட்ராக்ஷன் வந்து வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்வைக்கு போகும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறது எடப்பாடி வந்து கோயம்புத்தூர் தான். எஸ்பி வேலுமணியோடைய 10க்கு 10 அடிச்சாங்க. அதுக்கு அப்பாற்பட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லையே. மாநகராட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் 10 ஜெயித்தோம், கோயம்புத்தூருக்குள்ளார நீ கால் பண்ணிடுவியா, உன்னார வர முடியாதுன்னு சட்டசபையில் ஏதோ சொடக்கு போட்டாருன்னு தானே பொறுப்பு அமைச்சராக மாற்றி விட்டு இறங்கி நின்று செஞ்சாங்க. எம்பி எலெக்ஷனில் கூட ஜெயிலுக்குள்ளாரையே நின்றுக்கிட்டு அண்ணாமலையை தோக்கடிச்சிட்டாருல, அவர் நினச்ச வேட்பாளரை போட்டுங்கிறப்ப அந்த கட்டு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுத்துட்டா அப்படி.